வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் உங்கள் குருமூர்த்தி ஐயர் அஸ்ட்ரோ துர்கா யூடியூப் சேனலுக்காக சேலத்திலிருந்து பேசுகிறேன். நடுவில் ஒரு கேப் ஆகிடுச்சிங்க, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்தது. இன்றைய தலைப்பு வந்து திசாபுத்தி பலன் காலம் சூட்சமங்கள். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அடுத்து இந்த டாபிக் தான் நம்ம வகுப்பாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு முன்னோட்டமாக சொல்லிடலாம். ஒரு குறிப்பிட்ட திசை என்பது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒரு செவ்வாய் திசை எடுத்துக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு 1-8 கூடிய ஆதிபத்தியம், ரிஷபத்துக்கு 7-12, மிதுனத்துக்கு 6-11. இப்படி ஆதிபத்திய ரீதியாக என்ன பண்ணுதுங்க, அது ஒரு பலன். இன்னொரு அமர்ந்த வீடு இருக்கும்ல, மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீசமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ 4ஆம் பாவம் மேஷத்துக்கு 4ல் இருக்கார், நீசமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பலன். அப்படியே பார்த்தா எல்லா மேஷ லக்னத்துக்கும் 4ல் இருக்கிற செவ்வாய் ஒரே மாதிரி பலன் கொடுக்குதான்னு இல்லை, பலன்களை மாற்றி தான் செய்கிறார். அவர் அமர்ந்த டிகிரியை பார்க்கணும், எங்கே அமர்ந்திருக்கார், என்ன சாரம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர பாகத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் 27-28 டிகிரி போக போக பரம நீசமாகிடுறார். ஆயிலே 4ஆம் பாதம். ஸோ அங்கே போக போக நீசத்தன்மை அதிகமாக வெளிப்படும். எல்லா பாதத்துலேயும் அந்த மாதிரி இல்லை. அப்போ நவாம்சத்தில் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் தான் என்ன பண்ணுவாருங்க, பரமநீசமாக வேலை செய்வார். மற்றதெல்லாம் அந்த மாதிரி வேலை செய்யாது. ஸோ இப்படி நாம் விம்சோத்திரி முறைப்படி செவ்வாய் தசை 7 வருஷம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நாம் என்ன பண்ணணுங்க, என்ன ஆதிபத்தியம்னு பார்க்கணும், அவர் எங்கே அமர்ந்திருக்காருன்னு பார்க்கணும், என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் என்ன, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் திசைன்னு சொல்கிறோமா இல்லையா, சொல்லும்போது என்ன பண்ணிக்கணுங்க, அவருடைய இந்த 3 நட்சத்திரங்களிலே கிரகங்கள் இருக்கிறதா, அது உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த பாவமாக வருது அப்படின்னு அவர் அந்த கிரகம் திசை நடத்துகிற கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களையும் முதல்ல ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். இதுக்கு நாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கடக லக்னம் உதாரணம் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம் இருக்குது, சூரியன், செவ்வாய், புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 கிரகம் இருக்குது, அதாவது சிம்மத்தில். இப்போ இதில் ஒரு கிரகத்தோட திசா புத்தி நடக்குதுங்க. சூரிய திசைன்னு வச்சுக்கோமே, ஏற்கனவே செவ்வாய் பற்றி சொல்லிட்டோம். அப்படி நடக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சூரிய திசைக்கு என்ன மாதிரியான பலன்கள் வேலை செய்யும். கடகத்துக்கு 2 கூடயோ 2ல் ஆட்சியாக இருக்கார், எந்த பலன்களை முதல்ல செய்வார்னு பார்க்கணும். கூட இருக்கிற கிரகத்தையும் சேர்த்து தான் அவர் ஆக்டிவேட் பண்ணுவார். இப்போ புதன் இருக்கார், செவ்வாய் இருக்காருன்னு பார்த்துட்டோம். கடகத்துக்கு செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் எடுக்கணும், புதனுடைய ஆதிபத்தியம் எடுக்கணும், சூரியனுடைய ஆதிபத்தியம் எடுக்கணும். 3 கிரகமும் சேர்ந்து தான் வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்க்கணுன்னா, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சூரியன் பூரத்துலேருந்து திசை நடத்துகிறார் அப்படின்னா, அந்த பூரத்துக்கு உண்டான சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சாரம் கொடுத்தவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரன் மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மிருகசீரிஷ நட்சத்திர சாரம். இப்போ இதுக்கு பலன் எப்படி சொல்லுவீங்க, என்னடா இவர் குழப்பறாருன்னு நினைக்க வேண்டாம். திசாபுத்தி பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சர்வசாதாரணமாக வந்து நம்மளுக்கு சார் நம்ம செவ்வாய் திசை என்ன பலன் என்ன பலன் தரப்போகுது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுடுறாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறதே தப்பு. ஏன்னா அந்த திசை என்பது
12 பாவங்களுக்குமே வேலை செய்யணும். 12 விதமாக வேலை செய்யணும். குறிப்பாக என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வீடு வாங்குவேண்ணா, வண்டி வாங்குவேண்ணா, இல்லை எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன் அடையுமா, என்னோடய தொழில் நல்லா இருக்குமா, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா, இல்லை திருமணம் ஆகாதவங்க எனக்கு திருமணம் ஆகுமா, சார் திசாபுத்தி மாறப்போகுது எனக்கு திருமணம் ஆகுமா, இப்படி பர்டிகுலராக தான் கேட்கணும். பொதுவாக வந்து ஒரு செவ்வாய் திசை என்ன பலன், அடுத்த திசை எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஜென்ரலைஸ்டான ஒரு வேகான கொஸ்டினுங்க. அந்த கேள்வியே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் சரியான கேள்வியாக இருக்கும். பொதுப்படையாக செவ்வாய் திசைக்கு பலன் கொடுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு உட்காந்து அது ஆடிபத்தியம் அதனுடைய இது அங்கே எங்கே இருக்குது, என்ன சாரம் வாங்கியிருக்கு, எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அது சரியான கேள்வியாகவும் இருக்காது, சரியான பதிலாகவும் இருக்காது, ரொம்ப மோர் ஜென்ரலைஸ்டாக போயிடும். அதனால் சார் எனக்கு இந்த செவ்வாய் திசையில் கல்யாணம் ஆகுமா, நான் இந்த வீடு கட்டுவேனா, இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார், இல்லை வீடு கட்டுவேனா, இல்லை இடம் வாங்குவேனா, இல்லை என் குழந்தை கல்யாணம் ஆகுமா, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்களா கேள்வி மாறுது. இப்போ 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குழந்தைய பற்றி கேட்பாங்க, 30 வயசில் இருக்கிறவங்க இவங்க கேள்வி வேறு மாதிரி இருக்கும், 70-80 வயசில் இருக்கிறவங்களுக்கு கேள்வி வேறு மாதிரி, சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். அப்போ செவ்வாய் திசை தான் ஒரே லக்னமாகவே வச்சுக்கோங்க, கடக லக்னமே வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அந்த கடகத்துக்கு உண்டான கடகத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் ஒரே மாதிரி பலன் கொடுக்குதா, கிடையாது. இப்போ காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, பலன்களை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கும். இதில் வந்து நம்ம காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையும் எடுக்கலாம். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், செவ்வாய் திசை நடக்கும்போது தந்தைக்கு வந்து தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கண்டங்கள், பொருளாதார இழப்புகள், குடும்பத்தை விட்டு பிரியறது, இந்த மாதிரி தந்தைக்கு சோதனை கொடுக்குது. செவ்வாய் திசைக்கும் தந்தைக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்கலாம். காலபுருஷம் 9ஆம் பாவம் எதுங்க, தனுசு வீடு, அதுக்கு விரைய பாவம் தான் 8 செவ்வாய். அப்போ 8 திசை நடந்தால் என்ன பண்ணுங்க, தந்தைக்கு ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்காமல் போகாது. இப்படி நாம் வந்து கேட்கணுமே ஒழிய பொதுப்படையாக செவ்வாய்க்கு என்ன பலன் அப்படிங்கிறத எடுக்கவே முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சில ரூல்ஸ், இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸை வச்சு அதனுடைய சாரத்தின் அடிப்படையில் பொதுவாக இந்த திசை என்ன செய்ய போகுது, நம்ம என்ன இதில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான புரிதலை கொடுப்பதற்காக அடுத்த வகுப்பில் நாம் இதெல்லாம் நடத்துவதாக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பாவக தொடர்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போகுது. இதில் வந்து எந்த பாவகம், எந்த மெத்தடு நல்லா இருக்குன்னு பார்த்தா கேபியினுடைய பாவகங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது தொடர்பு கொண்ட பாவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த பலன்களை இது செய்யப்போகுது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அதில் வந்து இருபத்தி கேபி தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருப்பீங்க, அகம்புறம்னு 2ஆக பிரிச்சுக்கலாம், ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ ஒற்றைப்படை பாவங்கள் 1, 5, 9 வரும்போது நம்ம தொழிலில் கை வைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனுடைய பயன்பாடுகள், அதை எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற அந்த தெளிவுகள், சூட்சுமங்கள் எல்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்பில் சொல்கிறதாக இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் நமக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அனுப்பி மேற்கொண்டு அந்த வகுப்பு பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். பொதுப்படையாக நாம் வந்து இந்த திசை இதுதான் பண்ண போகுது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுலெல்லாம் உஷாராக இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை, அதாவது அகம் சார்ந்த புறம் சார்ந்த காரணிகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணணுங்க, அதை வந்து நாம் விஷுவலைஸ் பண்ணி இதெல்லாம் இருக்குது, இந்தந்த பாவங்கள் தொடர்பில் வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாக கேட்குற கேள்வி முக்கால்வாசி பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, நோய் நொடிகள் சம்மந்தப்பட்டது, கடன், இந்த வழக்குகள், இந்த மாதிரி முக்கியமாக ஒரு 5-6 சப்ஜெக்ட் தாங்க கேட்பாங்க, பெருசாக வேறு ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து எப்படி அந்த பலன்களை எடுத்து சொல்வது, கொடுப்பினைங்கிறது என்ன செய்யுது, ஒருத்தர் கல்யாணமே ஆகாதுங்கிற கொடுப்பினை இருக்கும்போது அவருக்கு என்ன தான் திசாபுத்தி வந்தாலும் என்ன ஆகாதுங்க, கல்யாணம் ஆகாது. குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன தான் திசாபுத்தி வந்தாலும் தொழிலில் நஷ்டமடையணும்னு இருந்தால் அவர் என்ன தான் பண்ணாலும் என்ன ஆகாதுங்க, கண்டிப்பாக ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் கொடுப்பினைகளை முதல் தெரிந்து கொண்டு அடுத்த திசாபுத்திகளிலே அது எவ்வாறு வேலை செய்யும் என்பதை நாம் சிறப்பாக எடுத்து தர முடியும். அதற்கு வந்து நாம் வந்து ஒரு சின்ன விளக்கமாகத்தான் இந்த வீடியோவை நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம்.
ஸோ இதை பற்றிய மீண்டும் விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.